என்வழி சினிமா தளத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவும் கோட் பத்தி தானா அப்படின்னு சலிச்சுக்காதீங்க. இன்னும் ஓரிரு வீடியோக்கள் கோட் மற்றும் அந்த கோட் ஃபேக் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸ் இன்னும் இந்த படம் குறித்த உண்மையான தகவல்களை சொல்ல வேண்டியிருக்கிறதுனால இன்னும் ஓரிரு வீடியோக்கள் இந்த படத்தை பற்றி வரும். சகிச்சுக்கங்க. இப்போ இந்த படம் அடுத்து இந்த எத்தனை நாட்கள் ஓடும், படத்துக்கு என்ன மாதிரி அந்த ரெஸ்பான்ஸ் இப்போ இருக்கு, அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். படம் வெளியாகி இன்றோடு 3 நாட்கள் நிறைவடைய போகிறது. இந்த 3 நாட்களில் இந்த படத்தினுடைய வசூல் என்ன அப்படின்னு எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. எனக்கு 3வது நாள் அநேகமா இந்த 3வது நாள் முடிவில் இந்த படம் 110 கோடியை உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருந்தாலே அது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் அந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, பெரும்பாலான அந்த சினிமாவை ஊன்றி கவனிப்பவர்கள், இந்த போக்கை கணிப்பவர்கள், அவர்கள் அத்தனை பேரின் கருத்து என்னன்னா, இந்த கோட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு அடி, டிசாஸ்டர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா, அந்த பேரடி படத்தை தயாரிச்சவர்களுக்கும் சரி, படத்தை நடிச்சவர்களுக்கும் சரி, படம் பார்த்து காசு கொடுத்து படம் பார்த்தவர்களுக்கும் சரி, இந்த படம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு தோல்வி படமாக, இந்த ஆண்டின் மிகப்பெரிய தோல்வி படம் சொன்னா அதை இந்தியன் 2 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த படத்தோட கட்டி புரண்டு போட்டி போடுற அளவுக்கு இன்னொரு மோசமான படமாக இந்த கோட் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஆண்டின் மிக பெரிய சினிமா துயரங்கள்னு சொன்னா அது இந்தியன் 2, அடுத்து கோட். இதுதான் இந்த படத்தோட ரிசல்ட். இப்போ இந்த படத்துக்கு வெளியில என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் அப்படிங்கறத ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்ப திரும்பவும் சொல்றேன். கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து எம்டி ஹால்ஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. சினிமா அரங்குகள் அத்தனையுமே காலியான கூடாரங்களா மாறி இருக்கு. பெரும்பாலான அரங்குகள்ல சில காட்சிகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு, அல்லது சில காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு கேரளாவில். அதாவது இவரோட மிகப்பெரிய கோட்டை, போனா அப்படியே வந்து சேட்டன்கள் வந்து இவர் அப்படி தூக்கி தலையில வச்சிருப்பாங்க. இவரோட படங்கள் தான் அங்க நம்பர் 1. மம்முட்டி மோகன்லால்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு பில்டப் செய்யப்பட்ட விஜயனுடைய இந்த கோட் படம் கேரளாவை பொறுத்தவரை 2வது நாளே விழுந்துருச்சு. 3வது நாள் பெரும்பாலும் காலியான அரங்குகள் தான் அந்த மாநிலத்தில். அதே போல கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் முதல் நாளிலிருந்தே இந்த படத்துக்கு பெரிய ஓப்பனிங் எல்லாம் கிடையாது. குறிப்பா ஐமேக்ஸ் அரங்குகள் எல்லாம் கதறிட்டாங்க. என்னடா இது, இந்த படத்தை நம்பி நம்ம இவ்வளவு ஷோஸ் கொடுத்தோம், 1500 ஷோ ஒரு நாளைக்கு, அங்க அதுல 1200 ஷோவுக்கு மேல வந்து கோட்டுக்கு தான் கொடுத்தாங்க ஐமேக்ஸ்ல. அது கன்னட அமைப்புக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்திச்சு. அவங்க இந்த படத்தை புறக்கணிக்கணுன்ற அளவுக்கெல்லாம் வந்து அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, கன்னட அமைப்புகள். எப்படி ஒரு தமிழ் படத்துக்கு நீங்க இவ்வளவு தேட்டர் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ இந்த படம் 2 நாட்களில் அங்க பலத்த அடி வாங்கினதுனால மேக்சிமம் வந்து திரையரங்குகள்ல இந்த படத்தை காட்சிகளை குறைச்சிட்டாங்க. காட்சிகளை ஒரு காட்சி 2 காட்சி அந்த அளவில் நிப்பாட்டிக்கிட்டு வேறு படங்களை வந்து அங்க திரையிடுறாங்க. குறிப்பா இந்தி படங்களை வந்து அதிகமா அங்க திரையிடுறாங்க. அங்க நிலைமை அது. ஆந்திரா கேட்கவே வேணாம். ஏற்கனவே வந்து அது புயல் பாதித்த பகுதி. புயலால தான் வந்து அங்க கோட்டு ஓடலன்னு உடனே வந்து கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பதிலுக்கு இந்த பக்கம் அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் அப்படின்னு கமெண்டோட நிறைய பேர் ரியாக்ட் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. நீ புயல்னா மட்டும் என்ன இந்த படம் ஓடுருமா அப்படிங்கிற கேள்விதான். அதனால அங்கேயும் வந்து நிறைய காட்சிகள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. வேற படம் போட்டாங்களா இல்லையான்றதுல நிறைய காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதை அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸா போட்டிருக்காங்க தியேட்டர்களுடைய அந்த பட்டியலோட. அதையெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ தென்னகத்தை பொறுத்தவரை கோட் படம் தமிழ்நாட்டை தாண்டி மற்ற அத்தனை பகுதிகளிலும் வந்து காலி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டிலும் திங்கட்கிழமைக்கு பிறகு அந்த படத்தினுடைய நிலைமை மிக பரிதாபமா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லா திரையரங்க உரிமையாளர்களின் கருத்தும். நீங்க திரையரங்க உரிமையாளர்கள்னா நான் ஏதோ பொத்தாம் பொதுவா சொல்றேன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நீங்க போய் பாருங்க, தியேட்டருக்காரங்க எந்த அளவுக்கு நொந்து போயிருக்காங்கன்னு தெரியும். ஒரு எப்போதும் வந்து கியூல நின்று டிக்கெட் வாங்குற ஒரு குறிப்பிட்ட தேட்டர் பேரை சொன்னா அவரு பாவம் ஒரு கஷ்டமாயிடும். அதனால நான் சொல்லலை. அந்த அரங்குல நான் வந்து 2வது நாள் போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த கவுண்டர்ல போய் கேட்கிறேன். அவரு ஏன் சார் இந்த கொடுமையை கேட்குறீங்க, கவுண்டர்ல டிக்கெட் வாங்க ஆள் வரல சார் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டுல திங்கட்கிழமைக்கு பிறகு அந்த படம், இந்த படத்தோட நிலைமை எப்படி இருக்குன்னு இப்ப யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு, இப்போ இந்த படம் நிறைய நாள் ஓடும், ஹவுஸ்ஃபுல்லா ஓடும் நம்பித்தானே இந்த படத்தை வந்து போட்டாங்க. ஏன்னா 5ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ்.
அதுக்கு அடுத்து ஒரு 25-30 நாளைக்கு வந்து வேற பெரிய படம் இல்லை. ஸோ அந்த 30 நாள் தாங்கணும். அதுக்கப்புறம் தான் வேற ஒரு பெரிய படம் வருது. அதனால அதுக்கு முன்ன இந்த நாள் இத்தனை நாட்கள் இந்த படம் நமக்கு ரன் ஆகும், நம்முடைய தியேட்டர்களுக்கு கூட்டத்தை வரவழைக்க அப்படி நம்பிதான் அந்த படத்தை அவங்க போட்டாங்க. படம் இப்படி பல்லழிச்சிருச்சு. இப்ப அடுத்து என்ன பண்றது? வேற எந்த படத்தை போடுறது? பார்த்தாங்க. போடுறா திரும்ப வாழைய அப்படின்ட்டாங்க. திரும்ப வந்து நான் இதை மிகையா சொல்ற மாதிரி நீங்க நினைப்பீங்க. இத வந்து கோட் வெளியான 2வது நாளே ஒரு திரையரங்கம் தன்னுடைய பெயரோடைய எக்ஸ் தள பக்கத்துல பதிவே போட்டாங்க. கோட் முதல் நாள் முடிஞ்சிருச்சு, 2வது நாள் முதல் நாங்கள் எங்கள் அரங்கில் வாழை திரைப்படத்தை மீண்டும் திரையிடுகிறோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த தியேட்டர் நம்ம வெளியிறதுல ஒண்ணும் இல்லை, அறந்தாங்கின்னு ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு திரையரங்கு, சுபாவா ஏதோ ஒரு திரையரங்கம், நீங்க இணையதளத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல பல பகுதிகளில் சத்தமில்லாம கோட் படத்துடைய காட்சிகளை குறைச்சிட்டு வாழை படத்தை வந்து அவங்க திரும்ப போட்டிருக்காங்க. விருந்துன்னு ஒரு படம் ஓடுது. அதே போல அந்தகன் படம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. பிரசாந்த் நடிச்ச அந்தகன் படம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க நம்ப மாட்டீங்க, கணிசமான அளவு அந்த படத்துக்கு டிக்கெட் சேல் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இது 40வது நாள் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் திரும்பவும் தங்கலான் படத்தை சில அரங்குகள், சில காட்சிகள் வந்து அவங்க ரன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த படத்தை ஓட்டுறாங்க. ஸோ இது ஒரு வகையில அந்த படங்களுக்கு பிளஸ். ஆனா கோட்டால வந்த அந்த இழப்பை இதெல்லாம் ஈடுகட்டுமான்னா அதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம் அப்படிங்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ மிகப்பெரிய அளவு அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறது வேட்டையன் திரைப்படத்தை தான். ஏன்னா இந்த படத்துக்கு பிறகு வருகிற மிகப்பெரிய படம்னா அது வேட்டையன் தான். அதன் பிறகுதான் விடாமுயற்சி, கங்குவா மற்றும் சிவகார்த்திகேயன் படம், இதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்துதான் வருது. அதனால இந்த படம் ஏற்கனவே இதே நிலைமை தான் போன வருஷம் லியோ படம் திரையிடப்பட்ட போது நடந்தது. ஜெயிலரை திரையிட்டு நல்ல பெரிய அளவுக்கு லாபம் பார்த்த திரையரங்குகள் அடுத்து லியோவை வந்து அதற்கு இணையா ரிலீஸ் பண்ணாங்க. பார்த்தா இந்த படம் முதல் நாளே லியோ படமும் ஊத்திக்கிச்சு. ஆனா இந்த படத்தை மல்லு கட்டிக்கிட்டு வந்து இது படம் நல்லா ஓடுது நல்லா ஓடுதுன்னு சும்மா பில்டப் பண்ணாங்க. அதுலயும் குறிப்பா சென்னையில, அதுவும் சென்னையில உட்லண்ட்ஸ்னு ஒரு தேட்டரு, சொல்றதை நம்ம ஒன்றும் தயக்கம் இல்லை. உட்லண்ட்ஸ் தேட்டருக்காரன் இந்த நான் எங்களுக்கு வந்து லியோ மிகப்பெரிய லாபம், கூட்டம் அப்படியே மவுண்ட் ரோடு வரைக்கும் கியூல நிக்குது, டிக்கெட் கொடுத்து மாலையில கையெல்லாம் ஓஞ்சி போச்சுட்டு பேட்டி கொடுத்தாரு. தேட்டர் ஓனர் தான். அடுத்து அவர் பேட்டி கொடுத்தாருல, அடுத்த 10 நிமிஷத்துல படத்தோட அங்க ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன், ஒரு வீடியோவே எடுத்தேன். தியேட்டரே வந்து காலியா இருக்கு. உட்லண்ட்ஸ் தேட்டர் மொத்தமும் காலியா இருக்கு. பெரிய தேட்டரு சிம்போனி தேட்டர்ல தான் அந்த படத்தை போட்டிருக்காங்க, எது லியோவை. அந்த பெரிய தேட்டர் காலியா இருந்தது. அதுக்கு பதில் என்ன தெரியும் பண்ணாங்க அவங்க? ரிக்ஷாக்காரனை ரிலீஸ் பண்ணாங்க. எம்ஜிஆரோட படம் ரிக்ஷாக்காரனை ரிலீஸ் பண்ணி மானத்தை காப்பாற்ற வேண்டியதா போச்சு. ஸோ இந்த லட்சணத்துல தான் வந்து லியோ ஓடிச்சு. அதை விட மோசமான லட்சணத்துல இந்த கோட் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. பல அரங்குகள் மீண்டும் வேறு வேறு படங்களை வந்து திரையிடுறாங்க. இப்ப இந்த 30 நாள் தாக்கு பிடிக்கணும், அது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ண போறாங்கன்னா மீண்டும் பழைய திரைப்படங்களை திரையிடுவதற்கான வேலைகள்ல வந்து அவங்க இறங்கியிருக்காங்க. ஏன்னா வேற வழி இல்லை. எது எது நல்லா ஓடின படங்களோ அல்லது இந்த ஆண்டில் நல்லா ஓடின படம், இப்படி படங்களை பார்த்து அந்த காட்சி நேரத்தை வந்து அவங்க மேனேஜ் பண்ணணும். ஏன்னா ஒரு காட்சிக்கு குறைந்தது 30 பேராவது வந்தா தான் அவங்களுக்கு கரண்ட் பில்லாவது கட்டுப்படி ஆகும். இல்லைன்னா வந்து கரண்ட் பில்லை கூட வந்து நஷ்டத்துல கட்ட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். அந்த சூழலை தவிர்ப்பதற்காக இன்னும் சில தினங்களுக்கு வேட்டையன் வெளிவரும் அந்த நாள் வரைக்கும் வந்து வேறு படங்களை அவங்க திரையிட முடிவு பண்ணியிருக்காங்க. சொல்ல முடியாது, வேட்டையனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கிற சில புதிய படங்கள் கூட இந்த இடைப்பட்ட அந்த கால இடைவெளியில் வந்து வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போதைக்கு கோட்டை தூக்கு வாழையை போடு அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமையும் கூட. வெளி மாநிலங்கள்ல வந்து நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. அதே போல வெளிநாடுகளை பொறுத்தவரை இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அங்க லீஸுக்கு எடுத்திருப்பாங்க அல்லது ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும், இத்தனை நாள் ஓட்டணுன்ட்டு. அது எம்டி ஸ்கிரீனா இருந்தா கூட, எம்டி தியேட்டரா இருந்தா கூட அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க லியோவுக்கு பார்த்துருப்பீங்க, ப்ராக்சி புக்கிங், அது கூட நான் தான் வந்து சொல்லியிருந்தேன். அங்க இருக்கிற நம்ம நண்பர் ராஜ்குமார்னு சொல்லிட்டு அந்த நண்பர் தான் வந்து அங்கிருந்து எப்படி வந்து இவங்க அந்த தியேட்டர்ல லியோ படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அப்படிங்கிறத உதாரணத்தோட சொன்னார். ஏன்னா அவரு ஒரு படத்துக்கு அந்த படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு லேட்டா உள்ள போறாரு. உள்ள போனா படம் ஓடிக்கிட்டு இருக்கு. திரும்பி பார்த்தா ஒருத்தன் கூட இல்ல தியேட்டர்ல. காலி அரங்கம், படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் லேட்டா போனதுனால அதை கண்டுபிடிச்சாரு. போய் உட்காந்துட்டு தனியா உட்காந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவர் வெளியே வந்துட்டார்.
அந்த சம்பவத்தை வந்து நமக்கு அவர் சொல்லும் போதுதான் வெளிநாடுகள்ல இந்த படம் எப்படி ஓடுது அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சுது. அதே போன்ற நிலைமைதான் இந்த படத்துக்கு இனிவரும் நாட்கள்ல வந்து வெளிநாடுகளில் நடக்கும். அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்க வேற படங்களை திரையிட வாய்ப்பு இருக்கிறது. ஸோ கோட்டுங்கிறது ஒரு அல்ட்ரா டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி அது முதல் நாளே அறிவிக்கப்பட்டது தான். இந்த 3வது நாள் எல்லோருமே அந்த முடிவுக்கு வந்திருப்பாங்க. இந்த நிலை தொடராம இருக்கணும்னு சொன்னா திரும்பவும் சொல்ற இந்த பில்டப்பு ஃபேக் பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட் கொடுக்கறது, ஒரு ஹீரோவோட இமேஜை தக்க வைக்கிறதுக்காக வந்து பொய்யான தகவல்களை தயாரிப்பாளரே சொல்றது, இது எல்லாம் வந்து விட்டுட்டு உண்மை என்னவோ அந்த உண்மையை சொல்லுங்க. நான் இப்பயும் சொல்றேன், இந்த படம் 60 கோடி ரூபாய் இதோட முதல் நாள் வசூல்னு சொன்னேன். 60 கோடி என்ன சாதாரண விஷயமா? 60 கோடி ரூபான்னு சொல்லிட்டு போங்களேன். இந்த படத்துக்கு விஜய்க்காக கொடுக்கப்பட்ட சம்பளம், உண்மையான சம்பளம் என்ன? ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இந்த படத்துல பணியாற்றிய ஒரு முக்கியமான நபரே சொன்னது அது. அந்த அமௌண்ட்டை சொல்லிட்டு போங்களேன். என்ன கிரீடம் கீழே இறங்கிடுமா? படத்துக்கு உண்மையான பட்ஜெட் நீங்க என்ன சொன்னீங்க? 170 கோடின்னு தானே சொன்னீங்க. அந்த 170 கோடி சொல்லிட்டு போங்க. சொல்லிட்டு இந்த முதல் நாள் வசூல் உண்மையான வசூல் சொல்லியிருந்தீங்கன்னா என்ன உங்களுக்கு குறைஞ்சிட போகுது? முதல் நாள் வசூல் டீசென்டான வசூல் தான். அதற்கு அடுத்தடுத்து 4 நாட்கள்ல வந்து இதே ஒரு 200 கோடின்னு வந்தா கூட உங்களுக்கு லாபம் தானே, நஷ்டம்னு யாரும் சொல்ல போறது இல்லையே. ஆனா பொய்யான ஒரு விளம்பரம், ஒரு குறிப்பிட்ட நடிகரை வந்து நான் தாண்டி போயிட்டேன், நான் தான் நம்பர் 1 அப்படின்னு ப்ரொக்ளைம் பண்ண வேண்டிய ஒரு 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 ஈகோ அந்த கட்டாயத்துல ஹீரோ இருக்கிறதுனால அவருடைய ஈகோவை திருப்திப்படுத்த நீங்கள்லாம் பொய் சொல்ல போக உங்க பொய் அம்பலப்பட்டு இன்னைக்கு நீங்க தான் அவமானத்துக்குள்ளாகி நிக்கிறீங்க. அதனால உண்மையை பேசுங்க, உண்மையான விவரங்களை சொல்லுங்க. தமிழ் சினிமா நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. நீங்க எந்த ஹீரோவுக்கு முட்டு கொடுவீங்களோ அந்த ஹீரோ கொஞ்சமாவது மானத்தோட இருப்பார்.